அடுத்தது சொன்னார், நீரொருக்கம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. காசி சிங்கனை போலே. ஒரு நாள், இது ரொம்ப தெரியாத ஒரு சரித்திரம். காஷி நகர், அதாவது வாரணாசி கஷேத்திரத்துல காசி சிங்கன் தான். காசி சிங்கனுக்கு பெருமாள் மேல அபரிமிதமான பக்தி. இன்னைக்கும் பிந்து மாதவன் பேர். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. காஷியில பிந்து மாதவ காட் அப்படின்னு ஒரு வரம். இத புரந்தரதாசர் எடுக்கிறார். பிந்து மாதவனா கட்டக்கே போகுவே தாரே பிந்திகேய தரக்க பிந்திಗೆ ನಾನಿನೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಬಿಂದಿಗೆ ಹೊಡೆದರೆ ಒಂದೇ ಕಸು ತಾರೆ பிந்திகேய. பிந்து மாதவன் பேர். வேணி மாதவன் பிந்து மாதவன் தான் பிரிப்பா. ரொம்ப அழகான பெருமாள். அந்த க்ஷேத்திரத்தில் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் செய்து கொண்டு வந்தான். காசி சிங்கன் என்று பெயர். ஆனா என்ன புஷ்ப கைங்கரியம் இதெல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டு ஏதோ ஒரு நாள் படகுல ஏறி கங்கையை இங்க இருந்து அங்க கடக்கணும். ஏன்னா காசிக்கு எதனால பெருமைன்னு தெரிஞ்சுக்கணும். கங்கை பிரவகித்து ஓடும் வழியில் நார்த்ல இருந்து சவுத் வருவோம். ஒரு இடத்துல கங்கா நதி இப்படி வளைஞ்சு திருப்பி அந்த சவுத்ல இருந்து நார்த்துக்கு போவோம். நார்த்ல இருந்து வரக்கூடிய நதி சவுத்துக்கு இப்படி வளைஞ்சு திரும்பி போவோம். அது மியாண்டரிங்னு பேரு ஜியோகிரபில. அந்த மியாண்டர் ஆகி சவுத்ல இருந்து நார்த் போறா பாருங்க, அந்த ஊருக்கு தான் காஷின்னு பேர். அதனாலதான் தமிழகத்தில் காவேரியும் அப்படி ஓடுவோம். அதுக்கு மோகனூர்னு பேர். நம்ம கீவா ஜெகநாத மகான்கள்லாம் அங்க இருந்தா பாருங்க, அதனால மோகனூர்னு பேர். அந்த சம்மோகன கிருஷ்ணன் இன்னைக்கும் சன்னதி உண்டு. மோகனூருக்கு தட்சிண காஷின்னு பேர். அதனாலதான் அந்த இடத்த காவேரி இப்படி வளைஞ்சு ஓடுவோம். சத்தியான க்ஷேத்திரம் காஷி. அந்த சிங்கன் என்கின்றவன் கைங்கரியம் செய்து கொண்டு வந்தான். கர்வம் ஏற்பட்டது. கங்கையை கடக்கும் போது கங்கையில் அப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அப்போதுதான் நினைத்தான், ஒருவேளை நமக்கு அபரிமிதமா கர்வம் இருக்கு, கஜேந்திர வரதா நாராயணா என்ன காப்பாத்து நினைச்சார். கரையில சேர்ந்து விட்டார். அதனால இந்த இடத்துல சொல்றார், நீர் ஒருக்கம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. ஜலம் மூலமாக, ஒரு சம்பவம் மூலமாக ஞானோபதேசம் பெற்றார். லைஃப்ல learnings don't have to come just through classes. It can come through experiences. அனுபவங்கள் மூலமா ஞானம் பிறக்கும். ஞாபகம், சில குழந்தைகள்லாம் ரெண்டு விதம். இப்ப நீங்க ஒரு குழந்தைய பாரு, அது நெருப்பு, ஐம்பூதங்களில் ஒன்று, சுடும், அது கிட்ட போக கூடாது அப்படின்னு சொன்னா அது கேட்டுற போறதா? சில குழந்தை கேட்கும், சில கேட்காது. போயும் கை அதுல வெய், நன்னா வெய், அப்பதான் தெரியும் சொல்ற பாருங்க. அது சில குழந்தைகள் இப்படி சொன்னாதான் தெரிஞ்சுக்கும். நீங்க கேட்ப, why do you talk so cruelly to your child? என் சைல்டு அப்படி சொன்னாதான் கேட்கும். இல்ல அந்தந்த அம்மாவுக்கு தெரியும் அந்தந்த குழந்தை எப்படின்னு. சில குழந்தை எல்லாம் பிரகலாதன் மாதிரி இல்ல, ஐம்பூதங்களில் ஒன்று இந்த அக்னியாம் குழந்தாய், அந்த அக்னியில் நீ கை வைத்தால் சுடுமா, கேட்கின்றாயா? அது கேட்கும். சிலது ராவணன் மாதிரி இருந்தா இப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால அந்தந்த அவளுக்கு ட்ரீட்மெண்ட். அதனாலதான் சொன்ன, நீரொருக்கம் கண்டேனோ. இவருக்கு சாதாரணமா அனுபவம் ஏற்படவில்லையே, கர்வம் ஏற்பட்டது. நீரில் ஒரு கலாபம், பகவானை பிரார்த்தித்தார், கஜேந்திர வரதன் ரட்சித்தார். அதனால் அனுபவம் ஏற்பட்டது. நீரொருக்கம் கண்டேனோ காசி சிங்கனை போலே. அடுத்தது அந்த பெண் பிள்ளை சொன்னாலாம், பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டைமான் என்கின்றவர் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் எம்பெருமானுடைய பரமபக்தர், ராஜாவாக இருந்தவர். அந்த ஊரில் வாழ்ந்து ராஜ்யம் பரிபாலனம் செய்து கொண்டு வரும்போது கிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பக்தர், அவர் நான் காசிக்கு போயிட்டு வரேன். நீ காசி விடுறதாவே இல்லை, மோடிஜி கூடவே இருக்கார். அதனால காசிக்கு போயிட்டு வரேன். ஆனா அவ்வளவு தூரம் போகணும்னா ரொம்ப பலம் தேவை, ஸ்டாமினா தேவை. வேற வழி. இப்ப நம்ம டக்குன்னு நினைச்சோம்னா பிளைட் இங்கேருந்து புக் பண்ணுவோம். அந்த 1/2 மணி நேரம் இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் உட்காரும் போதே so much of traffic சொல்றோம். யாரு? we are the traffic. இந்த ரோட்ல நம்ம தான் டிராபிக். ஆனா டிராபிக்க பிளேம் பண்ணுவோம். இங்கேன்னு போயிட்டு அந்த கன்வேயர் பெல்ட் அதை போட்டுட்டு எடுத்துட்டோம், இதெல்லாம் வச்சுட்டு அந்த பிளைட்ல போய் உட்காரத்துக்கு சோ டயர்சம். இங்கேருந்து 1/2 மணி நேரம் ஆச்சு ஆத்த விட்டு கிளம்பி. அதுக்குள்ள ஆத்த இருக்கவாள்லாம் பயந்துருவா. போய் சேர்ந்துட்டியா? பிளைட் ஏறிட்டியா? பிளைட் பறந்துதா? பறந்துட்டே இருக்கா? போய் சேருமா? அது நமக்கு தெரியாது. பறக்கும்னு தெரியும், அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவோம். காசிக்கு போறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம்.
இந்த காலத்துல பதரிகாசிரம யாத்திரையில நினைச்சே பார்க்க முடியாது. கூடையில உட்கார்ந்து போவா, போற வழி வர வழி விஞ்சு அதெல்லாம் அவனும் கிடையாது. காசிக்கே சொல்றேன், இன்னைக்கும் நம்ம கல்யாணங்கள்ல யார் கல்யாணம் பண்ணாலும் கார்த்தால முகூர்த்த நாள் கார்த்தால அன்னைக்கு காசி யாத்திரைன்னு பண்றது ஒரு வழக்கம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணமாகி அது இனிமேதான் படிக்க போகும். என்ன யோசிச்சு பாருங்களேன், நிறைய இளைஞர்கள் இருக்கு, எங்க ஜெனரேஷன்ல இருக்கவாளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. இதே எங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டி வயசுல இருக்கக்கூடிய வாழ்க்கை தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவா. ஒரு பொண்ணுக்கு 10-11 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அப்புறம் அந்த அப்பா அம்மா ஆத்துல வளர்ந்தோ இல்லைன்னா மாமியார் ஆத்துல வளர்ந்தோ அப்புறம் ஒரு 18 வயசு வரும்போது அது குடுத்தனம் நடத்த ஆரம்பிக்கும். ஆனா சிறு வயதுல பண்ணி வைக்கிறதே ஒரு வழக்கமா போயிடுது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு இருந்தாலே சின்ன வயசு, அது என்ன வேதாத்தியனம் முடிச்சிருக்கோம் தெரியாது. அதனால இனிமேல் அது மேல் படிப்பு படிக்க போகணும். அப்ப காஷிங்கிற ஊர்லதான் நிறைய வித்வான்கள் இருந்து வேதாத்தியனம் வேத பாஷையெல்லாம் கத்துருவா. அதனால பாரத தேசத்துல எங்க கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாண மாப்பிள்ளைன்னு ரொம்ப பெரியவர் இல்ல, சின்ன பிள்ளை, அது அங்க போய் படிச்சுட்டு வரணும். அதனாலதான் மாமனார் என்ன பண்ணுவார், போற கையோட ஒரு கொடை. ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கும் இல்லையா, அதனால குண்டூர் ரேணிகுண்டா அங்க இங்க பெஹராம்பூர் அதெல்லாம் தாண்டி இட்டாச்சி எல்லாம் தாண்டி போகணும் தான் வெயில், கொடை கொடுத்துருவார். காலு சுட்டு போயிடுமே குழந்தைக்கு, அதனால 2 செருப்பு, அது பாட்டாவோ ஹஷ் பப்பீஸோ ஏதோ ஒண்ணு சேர்த்து கொடுத்துருவார். கையில கொஞ்சம் காத்து வரணுமே விசிறியை கொடுத்துருவார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதையும் ராமரும் ஒன்னா இருந்தா அரண்யா காண்டத்துல கிட்டத்தட்ட 13 வருஷம். அப்ப சீதை பிரிஞ்சு போயிடுறா பாருங்க லங்கைக்கு, ரொம்ப துக்கப்படுறா. ஐயோ ராமா, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோமே, ஒன்னா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணோமே, அதை நினைச்சுண்டு விரக தாபத்துல வருத்தப்படுறா. இன்னைக்கு நான் ராமரை பிரிஞ்சிருக்கேனே, இன்னைக்கு இப்படி இருக்கேன். அப்ப இவ ராமரை நினைச்சுண்டு தவிக்கிறா, ராமர் இவளை நினைச்சுண்டு தவிக்கிறார். இவ 2 பேரின் தவிப்பு எப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம் தான் சுந்தர காண்டம். இப்பதான் கல்யாணம் ஆகி மாப்பிள்ள காசிக்கு போயிருக்கார். அப்போ பொண்ணியே நினைச்சிருப்பாரு இல்லையா. அதனால கவலைப்படாதீங்கோ, சீதா பிராட்டி அனுபவித்த விரகத்தை நீங்களும் அனுபவிக்கிறேன், இப்படிங்கோ சுந்தர காண்டத்தை கொடுக்குறோம். அப்ப கொடை கையில விசிறி இதெல்லாம் கொடுத்து அமுச்சுடுறோம். அப்ப அந்த மாப்பிள்ளை படிச்சுட்டு வரணும். இப்ப காலம் மாறிட்டு படிச்சு 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 மேல் படிப்பு படிச்சு வீடு வாங்கி, இப்ப பல பேர் சொல்ற வீடு வாங்கி இருக்கணும், அதுக்கு இஎம்ஐயும் கட்டிருக்கணும், கடன் வீடும் வாங்கியிருக்கணும், கடனும் கட்டிருக்கணும்னா சஷ்டத்து புத்தியில தான் ஆகும். இது அப்புறம் ஆகாது. ஏன்னா இப்ப எல்லாத்தையும் அந்த பிள்ளை கொஞ்சம் நம்பணும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு வரணும் தெரியுமா. அது கல்யாணம் ஆகி வீடு வாங்கினா என்ன போகுது, வீடு வாங்கின ஆர் வி ரெக்ரூட்டிங் அ சன் இன் லா ஆர் ஆர் வி லுக்கிங் ஃபார் அ சன் இன் லா? 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. நம்ம வேலைக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கோம், அதனால பெண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் அடியன் ஒரு ஒரு உரிமையில ரொம்ப ஒரு அன்புல எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன். யாரும் நீ யாரு முந்திரி கொட்டையா இதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் என்னன்னா, both boys and girls have to come 2 steps down. ரொம்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் 2 பக்கத்துல பொண்ணும் இப்படி வச்சிருக்கணும் பிள்ளையும் அப்படி வச்சிருக்கணும்னு நினைச்சா, அப்ப பெற்றோர்கள் இப்ப அசிஸ்டட் மேரேஜ், இப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்றவாளால முடியல, பெற்றோர்களே சொல்லிட்டா அம்மா நீயே பாத்துக்கோன்னு விட்டான். இந்த மாதிரி கண்ணு தாமரை இதழ் மாதிரி இருக்கணும், மூக்கு எள்ளுப்பூ மாதிரி இருக்கணும், இந்த சந்தனத்தை அரைச்சு வச்ச மாதிரி பெருமாளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்பிள்ளை அந்த மாதிரி நமக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை சுமாராதான் இருப்பார். அதனால சர்வலோகேஸ்வரன் மாதிரி வடிவழகெல்லாம் யாருக்காவது வருமா? பெருமாளை தான் ஆண்டாள் மாதிரி மானிடவர்க்கின்மை பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன் பெருமாளை நோக்கி காத்துட்டு இருக்கணும். பெருமாள் ரெடியா இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ரெடியா இருப்போம், நம்மளை வச்சு அவர் என்ன பண்ணுவார். அதனால கொஞ்சம் காஷி எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, காஷி யாத்திரைங்கிறது அவ்வளவு முக்கியம். பெரியவாளா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் காசிக்கு யாத்திரை பண்ணுவா. இந்த இடத்துல தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கிருஷ்ண சர்மாங்கிறவர் தன்னுடைய பத்னி குழந்தை பிள்ளை 2 பேரையும் விட்டுட்டும், ராஜா கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன், இந்த சாமான எல்லாம் க்ளோக் ரூம்ல வச்சுட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி என் குடும்பத்தை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். தொண்டைமானும் சரி சரின்னு விட்டார். ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிருஷ்ண சர்மா வந்தார். அப்பா நன்னா தரிசனமாச்சு, கங்கா ஜலத்தை பிடிங்க. யாரெல்லாம் அந்த காலத்துல காசிக்கு போறாளோ உடனே கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வந்துருவா. ஆத்த தனியா நம்ம பெருமாள் சன்னதியில ஒரு கங்கா ஜலம் வச்சுட்டு இருப்போம். வந்துட்டார். என் பத்னி குழந்தை இப்படி இருக்கான்னு கேட்ட பொழுதுதான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது. ஐயோ ஐயோ, இவ்வளவு வருஷமா நம்ம அவளை கவனிக்கவே இல்லையே, அவ சாப்பாடுக்கு என்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு இருங்கோ, நான் கூட்டின் வரேன்னு சொல்லிட்டு கிடுகிடு காட்டுக்கு போனா பிணம் போல் கிடந்தார்கள். சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்ல, இன்னும் அந்த ஆத்மா தொக்கின்னு இருக்கு உடம்புல, அவ்வளவுதான், சததான், எலும்பு கூடுதான், வேற எதுவுமே இல்ல. ஐயோ நாராயணா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே போய் பெருமாள் கிட்ட, திருவேங்கடமுடையான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய திருமஞ்சன ஜலத்தை எடுத்துன்னு பகவான் நாமாவை சொல்லி தெளிச்சவன் உடனே
பிணம் போல் கிடந்தவர்கள் எழுந்தார்கள். அப்ப கிருஷ்ணர்மா கிட்ட ஒப்படைச்சுட்டார். அப்ப தொண்டைமான் சக்கரவர்த்தி சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் பிணத்தை கூட எழுப்ப வச்சார் இல்லையா தொண்டைமான் மூலமாக. அந்த வைபவம் எனக்கு இருக்கின்றதா? பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. இந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அந்த பெண் பிள்ளை இப்ப இருந்திருந்தா அது போஸ்ட் டாக்டரே பண்ணிருக்கோம். அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கு. அடுத்தது, மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. மறுபடியும் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கே வரலாம். தொண்டைமான் சக்கரவர்த்தி பகவானுடைய அனுகிரகம் பெற்றவராக இருந்தார். அதுவும் திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகம்னா கேட்கணுமா? அவ்வளவு அவருக்கு வைபவம் இருந்தது. பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனார். சேவிக்கிறதுக்காக போனா இவர் கொடுத்த ஸ்வர்ண புஷ்பங்களை பெருமாள் திருவடி கிட்ட சாத்திருக்கா. அவ்வளவு அர்ச்சனை பண்ணி ரொம்ப அழகா சாத்திருக்கா. பார்த்தோம்னா சந்தோஷம். பொதுவா நம்ம கோவில்கள்ல என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஒரு வஸ்திரம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, யாரையா கூட்டம். நான் சொன்னேனே, நான் ஒரு பட்டுப்படவை வாங்கி பெருமாளுக்கு அதான் இது அப்படின்னு சொல்ற பாருங்க, புண்ணியம் போயிடும். நம்ம வாயை திறந்து கூட நாம் செய்த கைங்கரியத்தை சொல்லக்கூடாதான். அதுல இப்ப என்ன பண்ணணும், லைட்ல பெருசா எழுதிடுறோம், சங்கர் அண்ட் குடும்பத்தினர். லைட்டே வராதா மாதிரி எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த போர்டுல நம்ம கொடுத்த 150 ரூபாய் வடமாலைக்கு நம்ம பேரை எழுதலைன்னா திரும்பி வாங்கி வந்துடுறோம். எதை? வடைய இல்ல, ரூபாவை. அந்த அளவுக்கு நம்ம ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி உயுமாரண்டி உகந்துன்னு ஆண்டாள். கொஞ்சம் நம்மளும் செல்ஃப்லெஸ் ஆகணுமோ. எத்தனையோ கோவில்களுக்கு எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்றா. அதெல்லாம் இன்னைக்கும் ராஜாக்கள் யாராவது ராஜராஜன்னு எங்கேயோ கல்வெட்டுல ஓரமா, அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தாதான் நமக்கே தெரியுது. அப்படி இருந்திருக்கா. எதுக்கு இது சொல்ல வந்தா, தொண்டைமான் சக்கரவர்த்தி ஸ்வர்ண புஷ்பங்கள் சமர்ப்பித்தார். திடீர் என்று பார்த்தால் ஒரு நாள் அந்த ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு மேல குட்டி குட்டியா, ரொம்ப ஷேப் எல்லாம் இல்ல, மண்ணால் செய்யப்பட்ட புஷ்பங்கள் இருக்கு. எது? ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. ராஜாவுக்கு என்ன கோபம் வரும்? நான் கொடுத்த ஸ்வர்ண புஷ்பங்களின் மீது ஒரு மண் புஷ்பமா? யார் கொடுத்தான் தெரியல. பட்டர் சுவாமியும் சொல்றாரு, எனக்கே தெரியல சுவாமி, நான் உங்க புஷ்பம் தான் சாத்தினேன், கீழே திருவடி கிட்ட மண் புஷ்பம் இருக்குங்கிற கோபத்தோட வெளியில நடந்தார். ஆனா குறும்பருத்த நம்பின்னு ஒரு நம்பி இருந்தார். அவர் நித்தியபடி ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். முதல் கைங்கரியம், மண்ணை எடுத்து நன்றாக எடுத்து ஒரு பிடியா பிடிச்சு புஷ்பம் வச்சு அத பகவானுக்கு இருந்தபடியே சமர்ப்பிப்பார். கோவிந்தா இது உனக்கு அப்படின்னு அங்கே தூக்கி போடுவார். அது பெருமாள் திருவடியில பகவான் ஏத்துண்டாராம். எந்த அளவுக்கு ஏத்துண்டாராம்? இந்த ராஜா கொடுத்த ஸ்வர்ண புஷ்பத்தை காட்டிலும் குறும்பு அப்படின்னா அதுல கொஞ்சம் அந்த இந்திரியங்களுடைய அடக்கம் இல்லை. ஆனா குறும்பு அறுத்த நம்பி, இந்திரியங்களின் வசப்படாத நம்பி, நீ கொடுத்த மண் புஷ்பம் தான் எனக்கு மேலே இருக்க வேண்டும்னு சொன்னார். உடனே இந்த தொண்டைமானுக்கு தோணித்தான். உடனே அந்த குறும்பருத்த நம்பி கிட்ட போய் சொன்னாராம், சுவாமி நீர் என்ன கைங்கரியம் பண்ணிருக்கீர், உன்னை நான் தப்பா நினைச்சுட்டேனே. நான் கொடுத்த ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு மேல பகவான் நீ கொடுத்த மண் புஷ்பத்தை தரிச்சுன்னு இருக்காருன்னு சொன்ன பிறகு குறும்பருத்த நம்பி அதை கேட்டுட்டு, அவ்வளவா பகவானுக்கு சௌஷீயம், நான் ஏதோ சிறியவன் கொடுத்த புஷ்பத்தை தன்னுதுன்னு எடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உயிரை விட்டுட்டான். அதனால இந்த பெண் பிள்ளை சொன்னாள், மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. இப்படி எல்லாம் ஒரு ஒரு பக்தர்கள் இருந்துக்காப்படுதோ. நமக்கு தெரிஞ்சது பிரதானமா ஆழ்வார்கள், நாயன்மார்கள்னு. சின்ன சின்ன அடியவர் இவாள்லாம் எங்க இருந்தானே தெரியாது. அதையெல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இந்த பெண் பிள்ளை கொடுத்திருக்கா. அடுத்தது, கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. அழகான வார்த்தை, இதை கவனிங்க. லோக குரு. லோக குருனா லோக்கியதே இது அனேன லோகஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. லோகம்னா என்ன? லோகம்னா உலகம். ஆனா இன்னொன்னு, லோக்கியதே இது அனேன லோகஹா, எதன் மூலமாக நாம் ஆள் பொருளை, உண்மை பொருளை அறிகின்றோமோ அதற்கும் லோகம் என்று பெயர். சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேர். சாஸ்திரத்துக்கு இன்னொரு பெயர் லோகம். லோக குரு என்று சொன்னால் சாஸ்திரத்தை விவரித்து சொல்லக்கூடிய குருவுக்கு லோக குருன்னு பேர். அதுல ஒரு அர்த்தம் ப்ரஹஸ்பதி குரு, இன்னொன்னு சுக்ரன். அதனால குருவாரம் சுக்கிரவாரம் அடுத்தடுத்த நாள் வந்து பாருங்க, வியாழன் வெள்ளி, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிச்சுன்னு ஆண்டாள். அப்போ தேர்ஸ்டே முடிஞ்சு ரைஸ் ஆஃப் சுக்ரா ஆரம்பிச்சிருக்கு. இல்ல என்னன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம், சுக்ராச்சாரியார் அசுரர்களுக்கு குரு, லோக குரு, அவர்களுக்கு சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பிக்கக்கூடிய குரு.
அந்த குருவின் வழித்தோன்றர்கள், அந்த குருவின் அனுகிரகம் பெற்றவர்களுக்கு தான் அசுரர்கள்னு பேர். அதுல ஒருவர் இருந்தார், பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்த பலி சக்கரவர்த்தி என்று பெயர். அண்மையில பிராசங்கிகமா சொல்றேன், இது இந்த விஷயத்துல இல்ல, பிராசங்கிகமா சொல்றேன். இது ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள்ல ஓணம்ங்கிற அந்த திருவிழா, ஓணம்ங்கிற அந்த பெஸ்டிவல், அது என்னவோ செக்யூலர் பெஸ்டிவலா ஆயிடுச்சு. மம்மூட்டி கொண்டாடுறாரு, அவாத்துல கூட அடப்பிரதமன் பண்ணிவிட்டா, அவாத்துல பண்ணட்டும், மம்மூட்டி கொண்டாடட்டும், ஆனா இட் ஸ்டில் ரிமைன்ஸ் ஹிந்து பெஸ்டிவல். யோசிச்சு பாருங்க, ஓணம்ங்கிறது எங்கேன்னு வருது? திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தின் வருது. நம்ம 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்கள் மகாலட்சுமி சம்பந்தம் பெற்றவை. ஒண்ணுக்கு திருவாதிரை என்று பெயர், மற்றொன்னுக்கு திருவோணம்னு பேர். அந்த திருவாதிரைங்கிறது தான் சம்ஸ்கிருதத்துல ஆர்திரா அப்படின்னு நட்சத்திரம் சொல்றோம். அதனாலதான் சிவபெருமானுடைய நட்சத்திரமும் அதுவே. அதனாலதான் ஆருத்ரா தர்சனம் சொல்றாங்க. அது ஆத்ரா தர்சனம். ஆத்ரா தர்சனத்தை நீங்க ருத்ரனை பாக்குறேன், அது ரொம்ப விசேஷமான திருவாதிரை களின்னு சொல்லுவா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட், அதோட ஒரு காரம் தொட்டுக்க கொடுக்குறாலும் அதுக்கு திருவாதிரை. அப்போ மகாலட்சுமி சம்பந்தம் பெற்ற ஒரு நட்சத்திரம் திருவாதிரை, மத்தொன்னு திருவோணம். திருவோணம் பகவானுடைய நட்சத்திரம், ஸ்ரவணம்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல. அதனால அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்த குழந்தைதான் பகவான். ஸ்ரவண துவாதசி திவ்ய தினே பவந்தம்னு கட்டத்தில். அதனால அது ஸ்ரவண தினம், ரொம்ப வசதியான நட்சத்திரம். வாமனனுடைய பிறந்த நாள் தான் திருவோணம் நன்னாள். அது திருவோணம் ரொம்ப பெருசா இருக்கா? திரு ஓணம் சேர்த்தா திருவோணம் இல்ல, திருவோணம் வரணுமே. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு தானே வரும். அப்ப திருவோணம் பெருசா இருக்கே, சுருக்கி ஓணம் விட்டா. ஓணம்ங்கிறது இந்து மதத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய நட்சத்திரமே ஒழிய வேற எந்த மதமும் ஓணத்தை ஒத்துக்கல. வேற ஏதாவது மதம் ஓணம்ங்கிற ஒரு நட்சத்திரத்தை ஒத்துக்கணும். நட்சத்திரத்தை ஒத்துருக்காளோ, முதல்ல நட்சத்திரம் 27ன்னு ஒத்துருக்காளோ. இப்ப இந்து மதம் ஒன்றுலதான் 27 நட்சத்திரங்கள். 27ல ஒண்ணு திருவோணம். திருவோணத்தை சுருக்கினால் ஓணம். ஓண நட்சத்திரத்தன்று பிறந்தவன் வாமனன். வாமனன் பிறந்த நாள் ஓணம் திருநாள். அவ்வளவுதான். திருக்கார்கரைன்னு ஒரு க்ஷேத்திரம் எர்ணாகுளத்துக்கு வடக்கே, அதுதான். சோ இட் இஸ் a Hindu festival. அது இன்னொன்னு கற்பிச்சுட்டா. ஏதோ மகாபலி சக்கரவர்த்தி வருஷா வருஷம் வருவார், மக்கள் எல்லாம் பார்த்து போவார். அவர் பாதாளத்துல இருக்கார், என்ன வருஷா டனல் போட்டுட்டா மேல வருவார் அவர். அதனால அந்த நட்சத்திரம் பலிக்காக எல்லாம் நம்ம பண்றது இல்லை, சர்வலோகேஸ்வரனுக்காகத்தான். வாமனனுடைய ஜெயந்தி எப்படி ராமருக்கு நவமியோ, கிருஷ்ணருக்கு அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரமோ, அதுபோலே வாமனனுக்கு வாமன ஜெயந்தி. அவ்வளவுதான். இதுக்கு மேல மம்முக்கா பண்றாரு, அந்த சத்தியை பண்றாரு, என்னாக்கும் தெரியுமா? பூ கோலம் இட்டா எல்லாம் இடட்டம், சத்தியை கழிகட்டம். ஆனாலும் அது ஹிந்து பெஸ்டிவல் ஆன மனசில் உண்டாக்கியோ நீங்கள், அது அவ்வளவுதான். அதனால யாராவது இன்னும் சொன்னா செக்குலர் பெஸ்டிவல்னா ராங் ஆன்சர். அது ஹிந்து பெஸ்டிவல் தான் கரெக்ட் ஆன்சர். அப்பதான் 1 மார்க். மறுபடியும் வரேன், இந்த பலி சக்கரவர்த்தி. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, ஏனோ தானோ நம்ம மாட்டுக்கு தேவேன்னு உபன்யாசம் பண்ணலாம்ங்கிற நிலை இப்ப 2025ல இல்ல. ஏன்னா மீடியால என்ன சொல்றாளோ அதுதான் நம்ம குழந்தைகள் நம்புறா. அப்போ எது தப்போ அதை பிரேக் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் எங்களை மாதிரி உபன்யாசகர்களுக்கு ஒரு கர்த்தவியமா போயிடுது. அது ஏதோ பார்க்கட்டும், பகவான் ஏதோ பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அது கஷ்டம். அப்புறம் அந்த குழந்தை நம்பாது. சரி, நம்ம இருக்கக்கூடியது சில விஷயங்கள்ல சேலஞ்சிங் டைம்ஸ் தான். மீடியால என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதுதான் வேதவாக்குன்னு அது நம்ம உட்கார்ந்து இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம உடைக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த பலி சக்கரவர்த்தி என்கின்றவன் அவன் ஆண்டு கொண்டு வரும்போது பெருமாள் வாமனனா வந்தார் இல்லையா, இவனுக்கு தெரியல வந்த அந்த குள்ள உருவில் குரல் வடிவில் வந்தவன் சாக்ஷாத் நாராயணன்னு தெரியல, திருட்டு பயர்னு தெரியல, கல்வன்னு தெரியல. லோக குருவான சுக்கராச்சாரியர் கைய பிடிச்சிட்டு இழுத்துண்டு சொல்றார், அந்த குழந்தை உன்னோட பேசிட்டு இருந்ததே. ஆமா பேசிட்டு இருந்தது, நான் கொடுக்கறதுக்கெல்லாம் ரியாக்ஷனே கொடுக்காத, நீ பாட்டுக்கு என்ன பார்த்துட்டே வா, திரும்பாத. அந்த குழந்தை என்ன கேட்டுது? ஏதோ 3 அடி நிலம் கேட்டுது. நீ என்ன சொன்ன? நான் கொடுத்துடுறேன்னு சொன்னேன். இல்ல, ஐ வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. கஸ்டமர் கேர் மாதிரி சொல்லிட்டு வந்துரும். தமிழுக்கு 1 எழுத்து. For English, press 2. For debit card, press 1. For credit card, press 2. And to keep incessantly waiting in your life, press 9. அவ்வளவு போயிட்டே இருக்கும். பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் கஸ்டமர் கேர்ல தொலைக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லிட்டு வந்துருவார். அப்ப இந்த லோக குருவான சுக்கராச்சாரியார் சொன்னார் இல்லையா, வந்தது கல்வன், வந்திருப்பது நாராயணன். அதனால இந்த பெண் பிள்ளை சொன்னாலாம், கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. கல்வன் இவன்,
என்றேனோ லோக குருவான சுக்ராச்சாரியரை போலே. எவ்வளவு மறைச்சு சொல்லியிருக்கா பாருங்க அந்த பெண்.